இந்த கூட்டு குடும்பம் இருக்குது பாத்தீங்களா, இந்த அமைப்பு அங்க இல்லவே இல்லையே. எந்த இடத்திலே பேராசை முடிகிறதோ அந்த இடத்திலே மட்டும்தான் நண்பர்களை மகிழ்ச்சி ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது இன்றைய குடும்பத்திலே சாத்தியமே இல்லையே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டறாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இனியவன் இல்லை, அருகம்புல்லு புத்தி சொன்னா அருவா எங்கேயாவது கேட்குமான்னு கேட்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் சொல்லும் பேச்சு எந்த இடத்திலும் எடுபட மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது, எங்களுடைய காதல் மறைவாக இனிமையாக இருந்தது. உங்களுடைய காதல் கடைவிரிக்கிறது, கொஞ்சம் கண் கூசுகிறதே என்று வருத்தமாக இருக்கிறது. வெளிநாட்டுகளிலே ஒரு புள்ளி ஓரம் சொல்லுகிறது நண்பர்களே, மேலை நாடுகளிலே 75% கணவன் மனைவி எப்படி இருக்காங்கன்னா வேற மனைவியும் வேற கணவனுமா. அதாவது ஒரு தடவை டைவர்ஸ் ஆகி திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய புள்ளி ஓரத்தை நான் சொல்லுகிறேன், இது 2% ஆகிவிட்டது. கணவனோ மனைவியோ தற்செயலாக இறந்துபட்டால் மீண்டும் இணைவது, ஒரு இடுக்கணிலே போய் உதவி செய்வது வேறு. நீ வேண்டாம் நான் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறது. இங்கே 2% இருக்குது, அதை அதிகமாக்கி விட்டுட்டு போயிடாதீங்க. நாங்கள் மகிழ்ச்சி குறைவாக இருந்தாலும் அந்த காலத்திலே இனிமையான கூட்டுக்குள்ளே வாழ்ந்தோம். நீங்கள் ஆடம்பரமான கூண்டுகளுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு உதவும் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளை வளர்ப்பு, உங்கள் பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நாகரீகம், இன்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களையும், இன்று நீங்கள் வைத்து எண்ணிக்கையிலே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அநாதை இல்லங்களையும் தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். அதற்காக வேண்டுமானாலும் தமிழர் திருநாறு தொட்டு இலக்கியங்களை படிக்க செய்யுங்கள்.